ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே அனைத்து கதவுகளும் பூட்டி இருந்தாலும் ஆசீர்வாதத்தின் கதவு திறந்தே இருக்கும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையிலே மன்னாவை பொறுக்கிறவர்களாக தேவ சமூகத்திலே நாம் பசியும் வாஞ்சையும் தவனமாக ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் பிரயாசத்தை பார்த்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிறார். இளையகுமாரன் நடந்துதான் வந்தான், ஆனா தகப்பன் ஓடி வருகிறவராக இருக்கிறார். நாம் இல்லத்திலிருந்து இங்க வந்திருக்கலாம், ஆனா உன்னதத்தில் இருக்கிற தேவன், பல கோடி மைலுக்கு அப்பா இருக்கிற தேவன் இந்த நொடி பொழுதுல இங்க இருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த மே மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் எடுக்கலாம், படிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கலாம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்ன சொன்னாரு? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனம் எந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது? எசேக்கியேல் புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. எசேக்கியேல் அப்படின்னா அந்த பேருக்குரிய அர்த்தம் என்னன்னா, தேவன் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலே, காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே தேவன் நம்மை பலப்படுத்துகிற செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் பாழானவைகளை கட்டுகிறேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினவர். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் இடிந்து போயிருக்கிறதோ, சின்னாபின்னமாயிருக்கிறதோ, உருக்குலைந்து போயிருக்கிறதோ, அந்த பகுதியை தேவன் எடுத்து கட்டுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் மறுசீரமைக்கிறவர். பாழானவைகளை எடுத்து கட்டுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க என்ன சொல்லி இருக்குது? தேவன் ஒரு கன்ஃபார்மான ஒரு லெட்டர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, வேர்டு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இந்த வசனத்தை நான் தான் சொன்னேன், இதை நான் தான் செய்து முடிப்பேன். ஒரு மனுஷனே தான் சொல்ல வந்ததை செய்து முடிப்பான்னா, மனுஷன் பாருங்க, சபையில ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதை சொன்னா செய்து முடிச்சிருவான். அதான் பெரிய மனுஷன். காலேபுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இந்த கீரியாத் செப்பேரை யார் பிடிக்கிறாங்களோ அவனுக்கு என் பொண்ணை தருவேன்னு சொல்றான். அதே மாதிரி தம்பி மகன் ஒத்திரியல் போய் பிடிச்சா பாருங்க, பொண்ணை கட்டி கொடுத்தானா? கட்டி கொடுத்தா. அவன் பெரிய மனுஷன். ஆனா சவுல் பாருங்க, இந்த கோலியாத்தை எவனு கொல்றானோ அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், மேராப்ப கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னா பண்ணி கொடுத்தானா? பண்ணி கொடுக்கல. அவன் மனுஷன் ஒரு சமயத்துல சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவான், இன்னொரு சமயத்துல சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற மாட்டான். சொன்ன வார்த்தை நிறைவேற்றவன் பெரிய மனுஷன். அல்லேலூயா. இங்க சாமுவேல் புத்தகத்துல நல்ல ஒரு வார்த்தை இருக்கும். சாமுவேல் 1 சாமுவேல் 9:6 வேலைக்காரன் சொல்லுவான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். என்ன சொல்றாரு? தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் சொன்னது தப்பாமல் நடக்கும் என்றால் தேவன் சொன்னது நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்ப அதே விசுவாசத்தோடு வார்த்தை கேளுங்க, உங்க வாழ்க்கையை தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். காலை வேளையில கர்த்தர் வார்த்தை தருகிறார்னா வாழ வைப்பதற்காக தேவன் தருகிறவராக இருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் நம்மளோட இடைபெடு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? தேவன் சொன்னா அதை செய்து முடித்திருவார். ஏன்னா உபாகமம் 32:39 நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் சொன்னதான் நடக்கும் அப்படிங்கிறார். அதேதான் யோபு அறிக்கை இடுகிறார் 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏசாயா 14:24 தேவன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அப்ப தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய மனுஷனாக நமது மேய்ப்பர் மூலமா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
அப்ப தேவன் பாழானதை கட்டுகிறேன் அப்படின்னு இந்த மாதத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? யாரெல்லாம் விசுவாசத்தின்படி செய்வார் என்று சொல்லுகிறோ, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. அல்லேலூயா. விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்திருவார். அங்க சாமுவேல்ல பாக்குறோம் இல்லையா, இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் தப்பாமல் நடக்குமா? அப்ப தேவ மனுஷன் சொன்னதே தப்பாமல் நடக்கும்னா தேவன் சொன்னதும் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, மனிதர்களை பார்க்க கூடாது, இடங்களை பார்க்க கூடாது, கர்த்தரை பார்க்கணும். சூழ்நிலைகளை பார்க்காமல் சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற கர்த்தரை பார்க்கணும். பாருங்க, யோசுவா புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல யோசுவா ஜனங்களுக்கு பட்டணங்களை கோத்திரங்களாக பிரித்து கொடுக்கும் பொழுது யூதா கோத்திரத்துக்குன்னு பட்டணங்களையும் கிராமங்களையும் பிரிச்சு கொடுக்கிறார். அதுல 15ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா யூதா கோத்திரத்துக்கு 119 இடங்களை கொடுக்கிறார். எத்தனை இடங்கள்? 119. நான் எண்ணி பார்த்தேன். 119 இடங்கள்ல பெத்லகேமே கிடையாது. 119 இடங்கள்ல பெத்லகேமே கிடையாது. யூதாவுல பெத்லகேமே கிடையாது. ஆனா மீகால என்ன சொல்லுது? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. யோசுவா பிரித்து கொடுத்தப்ப அந்த பாருங்க, கொஞ்சத்திலையும் கொஞ்சம் தான் இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். அதுல இருந்து இயேசு எழும்பினார், விஸ்வரூபமா எழும்பினார். நம்ம இருக்கிற இடத்தை பார்க்க கூடாது, நாம் ஏற்றுக்கொண்ட தெய்வத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப யூதாவிலே பெத்லகேம் ரொம்ப சிறுசு. அதே போல கலிலேயா, இயேசு எங்க வளர்ந்தாரு? கலிலேயா. எந்த ஊர்ல வளர்ந்தாரு? நாசரேத்துல. என்ன சொல்றான் நாத்தான்வேல்? நாசரேத்துல இருந்து ஏதோ ஒரு நன்மை வந்திருக்கு, வந்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், உருவம் நல்லா இல்லாம இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், பாழான இடத்துல இருக்கலாம். இடத்தை பார்க்காதீங்க, ஜாதியை பார்க்காதீங்க, மொழியை பார்க்காதீங்க. என்னுடைய தேவன் யார், உங்களுடைய தேவன் யார் என்பதை பாருங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யூதாவில் உள்ள சிறிய ஒரு ஊர் தான் பெத்லகேம். அங்க இருந்து இயேசு பிறந்தாரா? நம்ம சிறிய இதயத்துல இயேசு பிறக்கும் பொழுது, நாம் எந்த இடத்துல வேணாலும் வாழும் பொழுது, நாசரேத்துல கூட வாழும் பொழுது அங்கிருந்து ஒரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இடத்தை பார்க்காதீங்க, இடத்தை உண்டாக்கினவரை பாருங்க. அல்லேலூயா. பாழானதை தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாழானதை நடக்கவே முடியாது, அது நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் ராகாப் தெரியும்? ராகாப் அவ ஒரு மோசமான ஒரு பெண், ஒரு வேசி. சரியா? இந்த ராகாப்புக்கு மணவாளனா யார் வந்தது? சல்மோன். சல்மோன் பாருங்க, யூதாவில பிரபு குலத்தை சார்ந்தவன். இவங்க சொந்தக்காரவங்க லேவியர்கள். சரிங்களா? இந்த சல்மோன் வந்து யார கல்யாணம் பண்றான்? ராகாப்ப கல்யாணம் பண்றான். அப்ப சொந்தக்காரங்களா என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்பா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ற? அவ எப்பேற்பட்ட தப்பான பொண்ணு. அவ எரியோல அவுட்டர், ஒதுக்கப்பட்டவங்க அவுட்டர்ல அந்த இடத்துல இருந்தப்பா அவ வேசி, அவளை கல்யாணம் பண்ணாதே. அப்ப அந்த சல்மோனுக்கு பறந்து விரிந்த இருதயம் பாருங்க. அவ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தா அப்படி சொல்லிட்டு பாருங்க, தன்னுடைய மேன்மையெல்லாம் உதறிட்டு சல்மோன் யார கல்யாணம் பண்ணா? ராகாப கல்யாணம் பண்ணா. அதே போல உன்னதத்தில் இருந்து வந்த நம்முடைய தேவன், அவர் மணவாளன், நாம் மணவாட்டி, நம்மை நிச்சயித்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ராகாப் பட்டணத்துக்கு வெளியே அந்த வாசல்ல இருந்தா. ஆனா எப்ப சல்மோனை திருமணம் பண்ணி கொண்டாலோ அவள் பட்டணத்தின் நடுவே குடியிருந்தாள். அல்லேலூயா. நாம எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, நீங்க புறம்பா இருந்திருக்கலாம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்திருக்கலாம், எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்கள் நடுநாயமாக உயர்வீர்கள். உங்கள் கால்களை மான் கால்களை போல உயரே எடுத்து நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ராகாப் மோசமான பெண் தான், ஆனா அவளுக்கு ஒரு மணவாளனை கர்த்தர் நியமிச்சு வச்சிருந்தார். அந்த சல்மோனுடைய இருதயம் எவ்வளவு பெரிய இருதயம். அப்ப சல்மோன ஒரு மனிதனுடைய இருதயமே இவ்வளவு பெரிய இருதயமா இருந்தா, அந்த சல்மோனை படைத்த இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எவ்வளவு பெரிய இருதயம். நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன், நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தோம். நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, நம்மளை நிச்சயித்திருக்கிறாரே, நம்மளை மனவாட்டியாய் முன்குறித்திருக்கிறாரே, பாலானவைகளை கட்டு வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அதே போல ரூத் திருமணமாகி கணவனை இழந்த பெண், அந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு ஒரு போவாசை வச்சிருந்தார். அல்லேலூயா.
அதே போல தாமார் 2 முறை விதவையாக்கப்பட்டவள். அந்த பெண்ணுடைய வம்சத்திலே இயேசு வர்றதை பார்க்கலாம். அதனால பாழானவைகளை எடுத்து கட்டுவிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. என் நிலைமை ரொம்ப மோசம், உங்களுக்கு தெரியாது பிரதர், உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், என் நிலைமை கேவலத்துல கேவலம், படு கேவலம், பினான்சியலா நான் ரொம்ப டவுன், சரிங்களா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்கள தான் தேவன் தேடுறார். அல்லேலூயா. உங்களை தான் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. பாழானதை கட்டு வைக்கிற ஒரு ராகாப்பை தேவன் உயர்த்த முடியும் என்றால், ஒரு ரூத்தை தேவன் தெரிந்தெடுக்க முடியும் என்றால், தாமாரிலிருந்து தன்னுடைய சந்ததியை புறப்பட வைக்க முடியும் என்றால், நம்மை பயன்படுத்துவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. நல்லா உற்சாகமா வார்த்தையை கேளுங்க. வார்த்தை வரும்போது எனக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு, தொழிலுக்குன்னு எடுத்துக்கொள்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். தேவன் பாழானதை கட்டு வைக்கிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, ராகாப்புக்கு திருமணம் நடக்குமா, ரூத்துக்கு திருமணம் நடக்குமா, தாமாருக்கு சந்ததி பிறக்குமா, எல்லாமே திருமண காரியங்கள் நடந்தேறதை பாக்குறோம் இல்லையா? அதே போல திருமணத்துக்கு பிறகு குழந்தைன்னு வரும்பொழுது அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகார் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். பாருங்க, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போனாலும் சாராள் குழந்தை பெற்றாள். அல்லேலூயா. அடுத்து ரெபேக்காளுக்கும் குழந்தை இல்லை. ஆனா தேவனிடத்துல முறையிடும் போது ரெபேக்காளுக்கும் குழந்தை பிறந்தது. அடுத்து பாட்டி மருமக பேத்தின்னு வரும் பொழுது அதுக்கு அடுத்து ராக்கேலுக்கும் குழந்தை இல்லை. ராக்கேலும் குழந்தையை பெற்றா. பாருங்க, அந்த சாராள் பெற்ற மகன் யாரு? ஈசாக், வாக்குத்தத்தத்தின் மகன். ரெபேக்காள் பெற்ற மகன் யாரு? யாக்கோபு. சரிங்களா? அடுத்து ராக்கேல் பெற்ற மகன் யாரு? யோசேப்பு. இவங்க எல்லாம் எழும்பி பிரகாசித்தவர்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தாமதமா வருதுன்னா அது தரமாகவே வரும். அல்லேலூயா. தேவன் தருகிறதாக இருக்கணும். சாராளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துச்சு. ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துச்சு. ராக்கேலுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துச்சு. அண்ணாளுக்கும் குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துச்சு. அவன் தீர்க்கதரிசியா இருந்தான், அவன் நியாயாதிபதியா இருந்தான், அவன் ஆசாரியனா இருந்தான். அடுத்து மனோவா மனைவி பல நாட்களா குழந்தை இல்லை. அவனிடத்துல இருந்து நியாயாதிபதியாக சிம்சோன் எழும்புறத பார்க்கலாம். அடுத்து யாரு? சூனேமியாள். அவன் புருஷன் வயது சென்றவன் போட்டிருக்குது. ஆனாலும் சூனேமியாள் ஒரு பையனை கர்ப்பம் தரிக்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்தை பார்க்க கூடாது, சரீரத்தை உண்டாக்கினவரை பார்க்கணும். எலிசபெத்துக்கும் குழந்தை இல்லை, அவன் கணவனும் வயதானவன். ஆனால் எலிசபெத்திட்ட இருந்து ஒரு யோவான் ஸ்நானன் எழும்புறத பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க ஒருபோதும் என்னால முடியலையேன்னு பார்க்காதீங்க, கர்த்தரால முடியும்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஒருபோதும் என் கையில, உங்க கையில என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, நானே கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். என்னை தாண்டி உன்னை யாரும் வர முடியாது. உன்கிட்ட வரணும்னா என்ன டச் பண்ணிட்டு தான் வரணும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். இந்த காலை வேளையில எசேக்கியேல் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல்ல நான் என்ன சொன்னேன்? தேவன் பலப்படுத்துகிறார். தேவன் இந்த காலை வேளையிலே வார்த்தை கொடுத்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே கொஞ்சம் பலன் போட்டிருக்கா, நிறைவான பலன் போட்டிருக்குதா? நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் சொன்னதை செய்து முடித்து விடுவார். அப்ப திருமண காரியம்னாலும் தடையானாலும் நடக்கும், குழந்தை காரியம்னாலும் தடையானாலும் நடக்கும், வேலை காரியங்களினாலும். வேலையில பாத்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் அடிமைகளாக போறாங்க. ஆனா அங்க அவங்க அடிமைகளா போனவங்க செங்கல் இருக்கணும், இல்லைன்னா அடிமை வேலை பண்ணணும். ஆனா இங்க ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு அரண்மனை உத்தியோகம் கிடைக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. அதனால நீங்க அடிமைத்தனத்துல இருக்கீங்க, ஒண்ணும் இல்லாம இருக்கீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், உங்க பிள்ளைகளையும் உயர்த்துவார், பேர பிள்ளைகளை உயர்த்துவார், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகமா இருங்க. வார்த்தை உங்களை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமே நம்மளை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்த வசனம் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணவன். அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னது வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும். ஏன்னா இதை சொன்னது யாரு? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். ஏன்னா என்ன சொன்னாரு? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். அல்லேலூயா. ஒண்ணுமே உதவாது, ஒண்ணுமே நடக்காது. ஆமோஸ் 9:12 அந்நாளிலே
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம், சரிங்களா? யாருமே விழாம, இங்க பாருங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா அது 4-5 தடவை விழுந்துதான் எந்திரிச்சு நடக்கும், அப்புறம் தான் ஓடும். சைக்கிள் ஓட்டும் போது எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்தானே அப்புறமா ஓட்டுறோம்? யாராவது விழுகாம ஓட்டிருக்கீங்களா? யாரும் ஓட்டல. யாரும் வானத்துல டக்குன்னு குதிச்சு நான் தான் தலைவன் சொல்ல போறது கிடையாது. எல்லாமே பிராக்டிஸ் தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து போனதெல்லாம் நடந்து போனதுதான். நிறைய அசிங்கப்பட்டிருக்கிறோம், நிறைய அவமானப்பட்டிருக்கிறோம். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் 70 தடவை விழுந்தாலும் எழுவான். அல்லேலூயா. ஆனா விழுந்து விழுந்து எழுதக்கூடாது. அல்லேலூயா. நீதிமான் 7 தடவை 70 தடவை விழுந்தாலும் எழுவான்னு போட்டுக்குதே. அதனால மறுபடியும் தப்பு பண்ணிட்டு கர்த்தர்ட்ட வருவேன்னா கர்த்தர் பாருங்க வேற மாதிரி பண்ணிடுவார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பிறகு தப்பு செய்யக்கூடாது. நீங்க தப்பு செஞ்சு ஒரு இடத்துல இப்ப பாழா போன ஸ்தலத்துல இருக்கலாம், ஆனா அதை தேவன் பார்த்திருக்கிறாரு. நீங்க எப்போ உங்க தப்ப அறிக்கையிட்டு தேவனே நான் பாவி, என்னை மன்னித்திடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லும் போது அந்த நொடி பொழுதே உங்களை தூக்கெடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தவறுகள் எல்லாம் விட்டு விட்டு தேவனிடத்துல திரும்பும் பொழுது எப்படி இளையகுமாரனை தகப்பன் அன்பாய் வரவேற்று முத்திரை மோதிரத்தை புது வஸ்திரங்களை பாதரட்சியை போட்டு மறுபடியும் வாரிசு உரிமையை கொடுத்தானோ அதே போல தேவன் நம்மை அவர் பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பாழானவைகளை தேவன் கட்டுவிக்கிறவராக இருக்கிறார். பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்கள்ல பாருங்க, சபிக்கப்பட்ட பூமியில ஒண்ணுமே விளையாது. அங்க எலிசா சம்பவத்துல பார்க்கலாம். எரிகோ பக்கத்துல அந்த தண்ணி கெட்ட தண்ணியா இருக்குது. அந்த தண்ணி எதுக்குமே உதவாது. ஆனாலும் தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல ஒரு உப்பை போட்டு அந்த தண்ணியை குடிக்கிற தண்ணியா மாத்திர. ஒரு உப்பு போட்டதுனால அந்த குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா மாறுது. அங்க யாத்ராமத்துல பார்க்கலாம், மாறாவின் நீர் எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. அந்த இடத்துல மோசே கொப்பை வெட்டி போட்ட போது அந்த நீர் மதுரமா மாறி இருக்கு. நம்ம வாழ்க்கையில சரிங்களா, நம்ம வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கலாம், ஒரே ஓர்ப்பா இருக்கலாம், ஆனா தேவன் அதையும் மறுசீரமைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொன்னதே செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் மூலமாக இந்த வார்த்தை வரும். எசேக்கியேல் யாருன்னா ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் பாருங்க, எசேக்கியேல் எடுத்த உடனே, எசேக்கியேல் புத்தகத்தை ஓபன் பண்ண உடனே தரிசனம் தான். எசேக்கியேல் யாருன்னா ஒரு தேவனுடைய மனுஷன், சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு சரியா 50 தடவை எழுதியிருக்கும். நேற்று நைட்டு தான் உட்கார்ந்து எண்ணி பார்த்தேன். எத்தனை தடவை? 50 தடவை. 120 தடவைக்கு மேல, 120 தடவைக்கு மேல கர்த்தர் அவரோட பேசி இருக்கிறார். எசேக்கியேல் கண்ணை திறந்துட்டாருன்னா தேவனுடைய தரிசனம், வாயை திறந்து பேசினார்னா தீர்க்க தரிசனம். எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் அவர், சரிங்களா? அவர் மூலியமா நமக்கு வார்த்தை கிடைக்குது. பாழானவைகள் நிர்மூலமானவைகளை கட்டுவேன். அல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாக்குவேன், விளைய செய்வான். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து இனிமே ஒரு ப்ராடக்ட் வெளியே வராது அப்படின்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு சந்ததி இனிமே தோன்றாதுன்னு நினைப்பாங்க. அந்த இடத்தை தான் தேவன் பயிர் நிலமாக்குவேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல நெல்லு போட்டா நெல்லு விளையாதாம், ஆனா நீ இயேசுன்னு சொல்லி போடு, அந்த இடத்துல 100 மடங்கு நீ பலனை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, தேவன் விளைய செய்யும் பொழுது தண்ணி பாய்ச்சலாம் தேவையில்லை. அங்கே யோனா புத்தகத்துல பார்க்கலாம், ஒரே நாள்ல ஒரு செடி வளர்ந்துச்சா? அதுக்கு தண்ணி பாய்ச்சினாங்களா? பாய்ச்சல். அங்கே 12 பேரு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கோலா வைக்கிறாங்க. யாரோட கோல் துளுந்துச்சு? ஆரோன் தண்ணி பாய்ச்சினாரா? தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை, அவர் வார்த்தை இருந்தா போதும். அல்லேலூயா. உங்களுக்கு வார்த்தை இருக்குதா? வாக்குத்தத்தம் இருக்குதா? மெய்ப்பன் கொடுத்ததா இருக்குதா? அப்பனா நீங்க துளிர்ப்பீங்க. அல்லேலூயா. அப்பனா நீங்க 100 மடங்கு பலன் கொடுப்பீங்க. எசேக்கியேல் என்ன அர்த்தம் சொன்னேன்? தேவன் பலப்படுத்துகிறார். காலை வேளையில தேவன் நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாக்குவேன். அல்லேலூயா. வழியே இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல தேவன் வழியை உண்டாக்குவார். நம்ம செஸ் விளையாடும் போது சில செக்மெட் வச்சிருவாங்க. நம்மளுக்கு சில சமயம் சரியா விளையாட தெரியாது, பாதை இல்லைன்னு சொல்லிட்டு கேம் முடிய போகுதுன்னு நினைப்போம். அப்ப பாருங்க, பக்கத்துல யாராவது ஞானவான் புத்திவான் இருந்தா, இல்ல இப்படி ஒரு பாதை இருக்குன்னு சொல்லி கொடுப்போம். பாத்தீங்களா? அதே போல தேவன் பரிசுத்த ஆவியான நம்மளோடு இருந்தா இன்னொரு பாதை இருக்குன்னு புதிய பாதைகளை திறந்து விடுவார். அதுக்கு கர்த்தரை அறிகிற பலன் இருக்கணும்.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கேட்கணும் அப்படின்னால, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய அறிவு ஒருத்தருக்கு இருக்குன்னா அவனுக்கு நித்தமும் தேவன் புதிய பாதைகளை, கதவுகளை திறந்து விடுவார். அது அனுகூலமான ஆசீர்வாதமான கதவு. அல்லேலூயா. எசேக்கியேல் பாருங்க, அவர் இந்த வார்த்தை எப்ப கிடைக்குதுன்னா, எசேக்கியேலை தீர்க்கதரிசியை அழைக்கும் போது அவர் கிட்டத்தட்ட 30 வயது. அவர் 5 வருடம் கழித்து சிறைப்பட்டு போன பிறகுதான் இந்த வார்த்தை கிடைக்குது. 5 வருஷம் கழிச்சுதான் கிடைக்குது. சரிங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். சரிங்களா? இந்த எசேக்கியேல் என்பது ஒரு ஆசாரியன். எசேக்கியேல் என்பவர் யார்? ஒரு ஆசாரியன். ஆனா ஆலயம் இல்லாத ஆசாரியன். ஆலயம் இல்லை, ஆனா பாபிலோன்ல அடிமையா இருக்காரு. ஆனாலும் எசேக்கியேலுக்கு தேவனுடைய வார்த்தை வருது, நான் உன்னுடைய ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. நீங்க சிறையிருப்புல இருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தின் சிறையிருப்பு இருக்கலாம், வீட்டுல சொல்ல முடியாத சிறையிருப்புல இருக்கலாம், சரீரத்துல வியாதியா இருக்கலாம், குடும்பத்துல தொல்லையா இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை எங்க கிடைக்குதோ அங்க போய் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண்னா இயேசுதான், அரண்னா வார்த்தை தான், அரண்னா விசுவாசம் தான். விசுவாசத்துக்கு மறுபடியும் திரும்பும் பொழுது நான் நன்மையை தருவேன். என்னைக்கு தருவேங்கிறாரு? இன்றைக்கு தருவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கு தருவேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நல்ல நாள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நாளைக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த சனி முடிஞ்சு, அந்த பௌர்ணமி முடிஞ்சு, அந்த அமாவாசை முடிஞ்சு உனக்கு அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைய ரட்சண்ய நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொன்னது உடனே நடக்கும். ஆனா விசுவாசத்தின் அளவு, நம்மளுடைய அளவு எப்படியாக இருக்கிறது? தேவனுக்கு நாம் இடத்தை கொடுக்கும் பொழுது, இருதயத்தை கொடுக்கும் பொழுது, அந்த இடத்துல இயேசு வந்து வாழும் பொழுது தேவன் அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய இதயத்துல வைப்பார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய இதயத்துல வச்சுட்டாருன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, நம்மை முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாள்ல எடுப்பித்து நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் மூலம் நல்ல ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். ஏன்னா அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர். அல்லேலூயா. எரேமியா 18ல குயவன் கையிலே மண்பாண்டம் கெட்டு போச்சு. அந்த கெட்டு போன மண்பாண்டத்தை தூக்கி போட்டு வேற மண்பாண்டம் செய்யணும்னு அவருக்கு தோணல. அதே மண்பானைய, அதே மண் எடுத்து வேறொரு பாண்டமாக, ராகாப் வேறே பாண்டமாக வணையப்பட்டவள், ரூத் வேறே பாண்டமாக வணையப்பட்டவள், தாமார் வேறே பாண்டமாக வணையப்பட்டவள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் முன்பாக அவங்க இருந்த ஷேப் வேற. எப்ப தேவனுடைய கரம் உங்கள் மேல பட்டதோ அப்ப நீங்கள் வேறே பாண்டமாக வணையப்பட்டவர்கள். பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுல் முதல்ல வேற பாத்திரமா இருந்தான். எப்ப கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டானோ அவன் தேவனாலே வணையப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. நம்ம முதல்ல வேற பாத்திரமா இருக்கலாம். ஒரு மங்கின பாத்திரமாக, மண் பாத்திரமாக, உடைந்த பாத்திரமாக, கனமில்லாத பாத்திரமாக இருக்கலாம். எப்ப நாம கிருபா பாத்திரமா மாறுறோமோ, தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக மாறுறோமோ, அப்ப தேவன் நம்மை மகிமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நாம யார் கையில இருக்கோம்? வேசி கையில ஒரு பொற்பாத்திரம் இருந்துச்சா? வெளிப்படுத்தின விசேஷத்துல வேசி கையில ஒரு பொற்பாத்திரம், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு பொற்பாத்திரம். வேசி கையில உள்ள பொற்பாத்திரத்துல என்ன இருந்துச்சு? அருவருப்புகள் இருந்தது. நாம் உலகத்துல இருக்கும்போது வேசி கையிலே அருவருப்புல நடந்திருந்தோம். ஆனா உடன்படிக்கை பெட்டி இயேசுக்குள்ள வரும்போது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த பொற்பாத்திரத்துல என்ன இருந்துச்சு? மண்ணா இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. வார்த்தைக்குள்ள நாம் இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பொன்னால பாதுகாக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. பொன் இயேசு. அல்லேலூயா. அப்ப நாம இருக்கிற இந்த டயத்தை பார்க்க கூடாது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடன்ல இருக்கு, வியாதி இருக்கு, எதையும் பார்க்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். மனுஷனுடைய வார்த்தை உங்களை ஏமாத்தும். மனுஷனுடைய வார்த்தை உங்களை ஏமாத்தும். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு. ஆனா தேவன் இந்த நொடி பொழுதே உங்களுக்கு சமாதானத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியேல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த பலப்படுத்துகிற வார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு வசனத்தை சங்கீதம் 18:28 எடுங்க. சங்கீதம் 18:28 எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு வார்த்தை. சங்கீதம் 18:28 சேர்ந்து படிக்கலாமா? எடுத்தாச்சா? சங்கீதம் 18:28 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா.
தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அல்லேலூயா. நீங்க இருளான ஸ்தலத்துல இருக்கலாம், ஆனா பாருங்க, தேவனுடைய அந்த தேவ மனுஷன் தாவீதோட அறிக்கை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் பார்க்க மாட்டேன், இனிமே இருக்கிற சூழ்நிலை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. தேவன் என் விளக்கை ஏற்றும் போது பாருங்க, எவ்வளவு காத்தடிச்சாலும் அந்த விளக்கு அணையாது. அல்லேலூயா. எவ்வளவு காத்தடிச்சாலும் அந்த விளக்கு அணையாது. ஏன்னா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 118:22. சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீங்க பாலா போனவங்க, வீணா போனவங்க, உருப்படாம போனவங்கன்னு அநேகர் உங்களை சொல்லியிருக்கலாம். உங்களை பத்தி உங்க கண்ணு முன்னாடியே பக்கத்துல சொல்லியிருக்கலாம். அது நேத்து, அது நேத்து. இன்னைக்கு நான் யாருன்னா, நான் பயிர் நிலமானவன். அல்லேலூயா. என்னில ஒரு விதை போட்டா 100 விதை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னிலிருந்து வெளிச்சம் பிறக்கும், என்னிலிருந்து தேவனுடைய வார்த்தை பிறக்கும். நான் கர்த்தருடைய பிள்ளை. நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இங்க சொல்லுவது போகல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நம்ம கண்களுக்கு, மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்து திடப்படுத்திருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை மட்டும் பாருங்க. உற்சாகத்தின் ஆவியானவர் தாமே உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.